அண்ணா, என்னடா கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. ரீசார்ஜ் பண்ணணும். ஒரு 300 ரூபா கிடைக்குமாண்ணே? கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற? என்கிட்ட காசுலாம் கிடையாது. சும்மாவே உட்காந்துருந்தா வெட்டியா? வேலைக்கு போனால் காசு வரும். நானும் எவ்வளோ சொல்லிட்டேன். வேலை கிடைச்சிட்டா நான் என்ன போக மாட்டேனாண்ணே? ஏய் போடா, வெறுப்பேத்தாத. அப்புறம் என்ன அசிங்கமாக கேட்டுற போகிறேன். வேலு கண்ணு, வெளியே மழை வர மாதிரி இருக்கு, மேல துணி காயுது, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போயேன். அம்மா நான் வேலைக்கு கிளம்பிட்டேம்மா. அவன் வீட்டில் வெட்டியா தானே இருக்கான், அவன் எடுக்க சொல்லுங்க. வேலை வேற கிடைக்க மாட்டுது. வீட்டுல வேற அசிங்கப்படுத்துறாங்க. என்ன பண்றது? ச்சே. வேலை கிடைச்சிச்சு, வேலை கிடைச்சிச்சு. நீ என்னப்பா காலேஜ் முடிச்சு ஜாலியாக வீட்டில் இருக்க அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த பையன் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிட்டு இருப்பான்னு அவனுக்கு மட்டும்தாங்க தெரியும்.